ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் தமிழ்நாடு EBA ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு EB நியூ கனெக்ஷன்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது இந்த மாதிரி காட்டுவாங்க. இதில் வந்து டேங்க்டு நியூ கனெக்ஷன் TNEB வரும். அதில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு வெப்பேஜ் கனெக்ட். இப்போ இந்த மாதிரி வெப்பேஜ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதில் நேச்சர் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்திங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு காலம் வரும். டிஸ்ட்ரிக்ட், சர்க்கிள், செக்ஷன், சர்வீஸ் கேட்டகரி, இது அட்ரஸில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. இதில் ஓனர்ஷிப் ரெக்வயர்டு, வேர் சப்ளைஸ் ரெக்வயர்டு இருக்கும். இதில் வந்து டெனண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை உங்களுக்கு ஓனாக எடுக்கிறீங்களான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பில்லிங் அட்ரஸ். இதில் பில்லிங் அட்ரஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல சேமா இல்லை நீங்கள் வேறு இடத்துல இருந்துட்டு நியூ பில்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களான்றதை எஸ்ஆர்னோ கொடுங்க. இதில் நான் இப்போது எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கனெக்ட் ஆகும். இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் வந்து இதில் நேம் ஆஃப் அப்ளிகண்ட், என்னுடைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு பேர் அடிக்கிறேன். அவங்களோட மிஸ்ஸா அவங்களோட பேரெல்லாம் அடிச்சிடுங்க. ஹஸ்பண்ட், ஃபாதர் நேமு, அவங்களோட பேரை அடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரமிசஸில் டோர் நம்பர், நேம் ஆஃப் தி ஹவுஸ், இது உங்களோட வீட்டு அட்ரஸை ஃபுல்லாக இதில் லைனாக 1 by 1 டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் அட்ரஸ் டைப் பண்ணிட்டேன். ஒரு இமெயில் ஐடியோ இங்கே க்ரியேட் பண்ணி நான் ஆல்ரெடி இருக்கிற இமெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய மொபைல் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் நான் இங்கே சும்மா அடிக்கிறேன். உங்களோட மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய கனெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும். அதில் எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. இப்போ நான் அதில் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அந்த பழைய கனெக்ஷனோட சர்வீஸ் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு GST நம்பர் இருந்தால், அவைலபிலிட்டி இருந்தால் அது எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. இல்லை நான் வந்து நோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கரண்ட் வந்து சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்ன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் வேணால் சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் வேணால் 3 ஃபேஸ், அது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து 3 ஃபேஸை கிளிக் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா டூயிங் ரெக்வயர்டு வெல்டிங்னு கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகும். அதனால் நான் வந்து நோன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த காலமில் த ஒயரிங் கம்ப்ளீட்டட் ஆன்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம நியூ பில்டிங் கொடுத்துருந்தோன்னா ஆல்ரெடி ஒயரிங் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த காலம்ஸ் எல்லாம் போட்டு EB கனெக்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிடணும். இந்த செலக்ட் டேரிஃப் காலமில் டொமஸ்டிக் பர்பஸாக இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டைப் ஆஃப் சர்வீஸ் கனெக்ஷனில் வந்து உங்களோட பைப்லைன் வந்து மேலே கொண்டு வரணுமா பைப் போட்டு, இல்லை அண்டர் கிரவுண்டில் கொண்டு வரணுமான்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இஸ் யுவர் ஏரியா அண்டர் சென்னை மெட்ரோ, நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்களா இல்லை வந்து அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கீங்களான்றதை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் நேமில் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். இப்போ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களை ஆல்ரெடி லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ உங்கள் ஃபோட்டோஸ் இமேஜ் இருந்தால் அதை ப்ரௌஸ் கொடுத்து ஃபைல் ரீநேம் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபோனில் ஃபோட்டோஸ் இருந்தால் ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் கொடுத்துட்டு அந்த ஃபைலை ரீநேம் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் நேமில் பிளான் ஆஃப் அப்ரூவல், இப்போ நியூ பில்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் பில்டிங்கோட பிளானை வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் ப்ரௌஸ் கொடுத்து அப்லோட். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான காலம். இதில் தான் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸோட ரிசிப்டை கம்ப்யூட்டரில் இருந்தீங்கன்னா அதை ரீநேம் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுத்து இதை அப்லோட் பண்ணிக்கோங்க.
இந்த காலமில் லோட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை லைட் ஃபேன்ஸ் இருக்குது எல்லாமே இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து கன்வெர்ட் ஆகி எவ்வளோ வோல்டேஜ் வேணும், பவர் லோட் எவ்வளோ இருக்கும், டொமஸ்டிக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கா எல்லா காலமும் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் த அப்ளிகேஷன்ற காலமில் சப்மிட் கொடுத்துருங்க. உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட் டிஎன்இபிக்கு ரிசீவ் ஆகிட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காலம் வரும். இதில் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இதை பிரிண்ட் எடுத்துகிட்டு இபி கனெக்ஷனோட ஆஃபீஸ்க்கு போய் காட்டிங்கன்னா அங்கே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கனெக்ஷனோட ப்ராசஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.